ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா ரோட் சைடு இந்த பீச் சைடெலாம் போனால் சுட சுட பஜ்ஜி பிளேட்டாக தருவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம வீட்லேயே பஜ்ஜி ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பஜ்ஜி செய்ய போகிறோமோ அந்தளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து ஒரு 2 கப்பு கடலை மாவு அப்படி எடுத்திருக்கேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு, சில்லி பவுடர், சோடா மாவு, அப்புறமேட்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுக்கிறேன். போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை நல்லா தோசை மாவு பதம் இருக்குல்ல, அந்த பதத்துக்கு நம்ம இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து என்னதான் நம்ம கடையில் போயிட்டு இந்த பஜ்ஜி மாவு மிக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த ரோட் சைடு விற்கும்ல, அந்த பஜ்ஜி டேஸ்ட் வராது. நீங்கள் எந்த மாதிரி வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். இது கூட நான் இன்னொரு பொருள் போட மறந்துட்டேன். என்னென்னா வந்து ஃபுட் கலர். ஒன்றும் பயப்படுறதில்ல, நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணுற கேசரி பவுடர் தான் இதில் நான் இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி பத்தலைல்ல, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிட்ருக்கேன் அந்த மாவை. நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ பஜ்ஜி போடலாம். நான் என்னென்ன பஜ்ஜிக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, உருளைக்கிழங்கு, ஆனியன், பஜ்ஜி மிளகா இருக்குல்ல, அந்த மிளகா பஜ்ஜி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றா நம்ம வந்து பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணி ஒன்றா பஜ்ஜி போட்டு வீட்டில் எடுத்து கொடுத்தோன்னா, டீ போட்டு கொடுத்தோன்னா பயங்கரமாக எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. என்னதான் வெளியில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிடும் போது எல்லோரும் ஒரு பஜ்ஜி 2 பஜ்ஜி அதிகமாக சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி ஜாலியாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பேட்சாக எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு வச்சு கொடுத்துட்டேன். ஜாலியாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு சட்னி அரைச்சி கொடுத்தா போதும், இன்னும் 2 சேர்த்தே சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை பஜ்ஜி கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி முட்டை பஜ்ஜி போடும்போது நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், வீடியோட கடைசியில் பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டு எடுத்தாச்சு பஜ்ஜி. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தேங்காய் சட்னியும் நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி போட போகிறோம். அல்டிமேட்டாக இருந்ததுங்க. மிளகா பஜ்ஜி தான் சாப்பிடவே நல்லா சூப்பராக மொறுன்னு டேஸ்டியாக. இந்த கலர் படி போட்டதுனால தான் வந்து இந்த கடையில் விற்கிற மாதிரி கலர் தெரியுது. உங்களுக்கு வந்து வேண்டாம், வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் போதும், கலர்லாம் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கலரை வந்து போட வேண்டாம். நீங்கள் வந்து கலர் பொடி இல்லாமலே வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா சென்னையில் இருட்டிக்கிட்டு சண்டேங்க. இன்றைக்கி டேட் வந்து 4th May. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருட்டு கட்டிகிட்டு வந்துருச்சு. ஜிலுன்னு செம்மையாக காற்று வந்துச்சு. சரி நம்ம பஜ்ஜி செய்வோன்ட்டு தான் சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சேன். இந்த மாதிரி மழை நாளில் வந்து சூடாக பஜ்ஜி சுட்டு மழை டீ குடித்தா அது வேறு லெவல் ஃபீலிங் தாங்க. பாருங்க, சூப்பராக மொறுன்னு சொல்லிட்டு மிளகா பஜ்ஜி கூட ரெடி ஆயிடுச்சு. கடையில் வந்து வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த முழு மிளகாவை அப்படியே பஜ்ஜி போட்டிருப்பாங்க. எனக்கு என்னமோ தெரியாது, நான் அதை சாப்பிடவே மாட்டேன். பட் இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. மிளகாவை டிவைட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஜ்ஜி போட்டுக்கணுங்க. குழந்தைங்க கூட அந்த
மிளகா பஜ்ஜி சாப்பிடும், காரம் இருக்காது. அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வர பூந்திலாம் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன் சட்னியை. சட்னி ஒன்றும் ஸ்பெஷல்லாம் இல்லைங்க. நார்மலான தேங்காய், உடச்ச கடலை, ஒரு பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து சட்னி அரைச்சி பச்சை மிளகா சேர்த்துருங்க, சட்னி அரைச்சிக்கிட்டேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம வந்து என் பையனுக்கு கொஞ்சமும் என் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்கார், அவரும் ஷேர் பண்ணிப்பாங்க எல்லோரும் ஒரே பிளேட்டில். அவங்களுக்கு வந்து நான் வச்சு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமேட்டு முட்டை போண்டாவும் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து முட்டையை வந்து வேக போட்டாச்சு. அந்த பொம்மைக்கு ஒரு கண்ணை காணும். தாக்ஷாவுக்கு லைட்டாக உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் அவன் இன்றைக்கி சாப்பிட வரல பஜ்ஜி. இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிட்டோம். ருவனுக்கு பஜ்ஜினாலும் பிடிக்கும். அவனோட ரியாக்ஷன் பாருங்கள். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாங்க நெக்ஸ்ட்டு பேட்ச்சு கடகடன்னு போட்டு வச்சா வீட்டில் எல்லோரும் டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நான் அப்படியே மிக்சடாக வந்து கடையில் கொடுக்குற மாதிரியே ஒரு 2 மிளகா பஜ்ஜி, 2 வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி, 2 வெங்காய பஜ்ஜி அந்த மாதிரி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன். முட்டை வந்து டக்குன்னு வெந்துடும். வெந்துறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையை வந்து 2ஆக கட் பண்ணி அதையும் மாவில் போட்டு இது பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் முட்டை பஜ்ஜி போடும்போது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா தண்ணியாக வச்சுட்டேன் போல் இருக்குது மாவை தண்ணியாக வச்சுட்டு முட்டையை வந்து அது ஒழுங்காக டிப் பண்ணாமல் முட்டை போண்டா போட்டு அங்கேயே நின்றுட்டுருந்தேன். அந்த எண்ணெய் டப்புன்னு வெடிச்சிட்டு மூஞ்சில் கண்ணில் பட்டுருச்சு எனக்கு லைட்டாக ஒரு ட்ராப்பு. நல்ல வேளை ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், கண்ணிலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் என்னோடய ரைட் ஹேண்டில் வந்து ஆயிலெலாம் பட்டு நல்லா இதுவாக இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். முட்டை போண்டாலாம் பண்ணும்போது அந்த பயம் இன்றைக்குமே எனக்கு இருக்கிறதுனால நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து நான் அந்த முட்டை போண்டாவை போட்டேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.